ஆதி தத்துவத்திலிருந்து மீண்டும் உச்சகட்ட வரலாற்றை படைக்க எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதருக்காக சீரடி அப்படின்ற இடத்த வந்திருக்கிறோங்க. இதுவரை சாய்ராம் அப்படின்ற ஒரு வார்த்தையை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீரடினா எல்லாரும் குரு சாய்பாபா அப்படின்ற வார்த்தையும் எல்லோருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் இவருடைய சுவடு இரண்டாம் நிலை தத்துவத்திலேயே முழுமையடைமெனில் இவருடைய பெயர் புனிதர் என்ற கோள் ஆராய்ச்சியில் இருந்துதான் எங்களுடைய தத்துவத்தை நாங்க உரைக்க ஆசைப்படுறோங்க. எங்களுடைய முறைப்படுத்தப்பட்ட கல்வியியல் துறையிலிருந்து இவருடைய நாதித்துவம் எப்படி இருக்குங்கிறதுக்கு இவர் ஒரு அசிரியரின் குரல் கேட்டு 2 முறை விழித்து எழுந்தாராங்க. முதல் அசிரியரில் எழுந்துக்கும் பொழுது இவருடைய பெயரும் இவருடைய நாதமும் இங்கோ யாரோ குரல் கொடுத்தது போல் என்று இருக்க, இவர் உணர்ந்ததை இவ்வுலகிற்குள் ஏதாச்சும் ஒண்ணு தெரியணும்னு நினைக்கும் பொழுது அங்கே அவருள் தென்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான் இவ்வுலகிற்கு ஏதோ பயனுள்ள விஷயங்களை சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்வது என்பதற்குள் அவர் நாதம் அங்கே மறைக்கப்பட்டு விட்டுருச்சுங்க. இப்ப நாங்க சொல்ற வார்த்தை எப்படி புரியுதுங்கிறத மீண்டும் ஒரு முறை சொல்றேங்க. இவருக்குள் ஏற்பட்ட அந்த அசிரியரின் குரலால இவர் பல இடங்களுக்கு பயணிச்சிருக்கிறாரு. அந்த பயணத்துல ஒரு சிலருக்கெல்லாம் தன்னுடைய ஆதி ஒளியில் இருந்து ஏற்பட்ட விஷயத்தால சில நற்பயன்கள் செய்ய முடிஞ்சிருக்கு. அந்த நற்பயனால மக்களுக்கும் பலருக்கும் பல நற்கதிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா விதிகளன் அது மட்டும் இல்ல, நான் யார் என்பதை கண்டுபிடிக்க அவர் முற்படும் பொழுது அவருக்கான குருவை தேடி ஒரு சில இடங்களுக்கு பயணிச்சிருக்கிறாருங்க. பயணத்துல அவருடைய குரு சரியான நாதத்துளியில அவருக்கு கிடைக்காததால 2வது அசிரியர் ஒலி கேட்டிருக்கு, உன் குருவின் பிறப்பு இப்பிறப்பில் அல்ல, உன் பிறப்பு எப்பொழுதோ அப்பிறப்பில் முடிவடையும் பொழுது குருவே உன்னை தேடி வருவார்னு சொல்லிட்டாங்களாங்க. அப்போ அவருடைய இறப்பு முடியும் பொழுது அவருடைய இறப்பின் சகிதம் மட்டும் கொஞ்சம் கடினமா இருந்திருக்குங்க. ஏன்னா பல பேருக்கு நன்முறை வாக்கியங்களை செஞ்ச குருநாதருடைய பட்டறையிலிருந்து அவருக்கும் தன்னுடைய நாத ஒளிய பிறருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுற எந்த ஒரு விஷயத்தையும் அவரால் கற்றுக்கொள்ள முடியல. பிற உயிரை ஊட்டக்கூடிய சக்தியும் அவருக்கு கொடுக்க முடியலைங்க. வெறும் நற்கதிகள், அதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்யலாம், அவங்களுக்கான மருத்துவம் பார்க்கலாம், உடல்நல கோளாறுகளை தீர்க்கலாம், உயிரியல் தத்துவத்தை செய்யலாம், ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாருமே அவங்களுக்காக நடத்தி காட்டலாங்கிற விஷயம் மட்டும் அவரால் செஞ்சு காட்ட முடிஞ்சிருக்குங்க. உத்வேகமா பல விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போராடி வந்திருக்கிற இந்த சீரடியில அவருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடத்துலதான் அவருடைய உயிரோட்டம் இருக்கான்னு கேட்டா இது இல்லைங்க. இங்கிருந்து அருகாமையில சுமார் 1.5 to 3 மைல் தொலைவுக்குள்ளதான் அவருடைய உயிரோட்டமான பீடம் அமைந்த இடம் இருக்குங்க. ஏன் பிறப்பின் ரகசியமும் அந்த 6 மைல் தொலைவுக்குள்ளதாங்க இருக்கு. அப்ப இங்க ஏன் அவனை வச்சிருக்காங்கிறதுக்கான காரணம், பின்னாட்கள்ல மக்களின் விருப்பத்திற்கேற்ப அவருடைய ஜீவன் ஒடுக்கப்பட்ட இடம் தான் இந்த இடங்க. பிரசித்தி பெற்ற ஆலயமா தாங்க இருக்கு, அதுல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆனா கொடுக்க வந்த காரணம் அவருக்கு கிடைக்காமல் போனதால மறுபடியும் மக்களும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லோருடைய சாய்பாபா அப்படிங்கிற பக்தர்களும் இத பக்தி மார்க்கமா மீண்டும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் எதை போதித்தாரோ அதை இவர்கள் கேட்க அது கிடைக்கிறதான்னு கேட்டா எல்லோருக்குள்ளும் ஒரே ஒரு விஷயம், விளம்பரம் விளம்பரம் விளம்பரம். அப்போ எதனை தேடி அவர்கள் அலைகின்றார்களோ அவர்களின் தேவைக்காக இங்க வருவதால் இங்கு எதுவுமே அவர்களுடைய தேடலா இங்க இல்ல, தேவைகளா தாங்க நிறைவேற்றப்பட்டுகிட்டு இருக்கு. முக்தி மண்டபம்னு இதை நாங்க அறிவிக்கலாம் தாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம். ஏன்னா அருகாமையிலேயே ஒரு வேப்ப விருட்சமும் இருக்குங்க. ஆனா விருட்சத்துக்கு உயிரோட்டம் கொடுக்கணும்னா சுமார் 60,000 நெல் கோலைகளை குடிக்கணுங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவின் பிரதான நாதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மூலத்தை முழுமையா ஆராயணும், ஆதி பீடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், குரு என்றால் என்னங்கிறதுக்கு 2 விளக்கமாவது முடிச்சிருக்கணும். அதாவது ஒரு சீடராவது இவரின் தத்துவத்தை பின்பற்றி வர வேண்டுங்க. இவ்வளவுதாங்க எங்களுடைய வார்த்தையின் கடைசி சுவடு. அவருடைய தத்துவம் எதுங்கிறத அடுத்து வந்தவங்க யாரோ இதை செய்யவே இல்லைங்கிறது தான் இங்க மிக முக்கியமான வருத்தமான விஷயம் கூடங்க. அப்புறம் அருகாமையிலேயே 2-3 ஜீவ சமாதிகள் இருக்குங்க. இவங்க எல்லாருமே அவரிலிருந்து பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை எதுவும் பின்பற்றல. சொல் செயல் என்கிறதுக்கு அவர்கள் எதை செய்தார்கள்ங்கிறத பார்த்தா அவரை பற்றி மட்டும் பேசாது, அவர் சொன்ன விஷயம் எதுவோ அதை மறைக்கப்பட்டுருச்சுங்க. காரணம் அவர்களின் சுயநலமா கூட எடுத்துக்கலாங்க. உங்களுடைய நித்திய கல்யாணத்துல இவரை பற்றிய சில விளக்கங்களை கொடுக்கும் போதெல்லாம் ஓம் சாய்ராம்ங்கிற வார்த்தையில இவருடைய பெயருக்கு இதுவரை இவர் மதமும் இனமும் கடந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சதாலையும் இந்த உலகில் இருக்கிற அனைவராலும் இவருடைய பெயரும் போற்றப்படுதுன்னு பல இடங்கள்ல ஓம் சாய்ராம்ங்கிற ட்ரஸ்ட் மூலியமா நிறைய இடங்கள் கட்டி உத்வேகமும் செய்யப்படுது, உயிரோட்டமும் செய்யப்படுது. ஆனா அங்க மீண்டும் அதீத பக்தி மட்டும்தான் பரப்பப்படுது. ஞானம்ங்கிறது இங்க 2 படியா கூட எட்டப்படலைங்க. உயரிய நோக்குக்காக எங்களுடைய உச்சக்கட்ட வரலாற்றில் இன்றைய நாளில் நாங்களும் மகாராஷ்டிரா மாநிலத்தின்
இங்க சீரடிங்கிற இடத்துக்கு பயணிச்சோம். யார் இந்த குரு சாய்பாபாங்கிறதுக்கு அவர் ஒரு புனிதராகி உச்சகட்டத்தில் உயிரின் நிலைய எல்லோருக்கும் கொடுக்க முற்பட்டும் கிடைக்காத ஒரு தத்துவ ஞானியா இருக்கிறாருங்கிறத நாங்க குறிப்பிட ஆசைப்படுறோங்க. முற்போக்கு கருத்துக்கள் எது இருந்தாலும் எங்கள் குருநாதர் குரு தவசுதனாரின் 7ஆம் நிலை பட்டரிலிருந்து என்றும் வடிவுடை அம்மனின் தத்துவத்தில் யாரெல்லாம் உயரிய நோக்கத்தை அடைகின்றீர்களோ அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குருவே முழு ஆபரணம். குருவில்லையேல் ஸ்தலம் இல்லை, குருவில்லையேல் ஆலயம் இல்லையேல், குரு இல்லையேல் ஒரு சீடன் கூட இல்லைங்கிறதுக்கு சீடனாகிய எங்களுடைய ஆதி தத்துவத்திலிருந்தே நாங்களும் எங்கள் குருநாதரின் முழு ஆபரணத்தை சுட்ட ஆசைப்படுகின்றோம். என்றும் மறவாது எங்கள் குருவின் இல்லற வாழ்க்கையில் என்றும் நல்லறம் காண வேண்டுமா? அனைவரும் உங்களுடைய ஆதி தத்துவத்தில் நீங்கள் யார் என்பதை உணர வேண்டுமா? உங்கள் பிறப்பு இறப்பு இரண்டிற்கும் உள்ள இடைப்பட்ட தத்துவத்தை உங்களுள்ளிருந்தே நான் என்பதை எப்படி உணர வேண்டுமோ அதே போல் உங்களுடைய ஆதி பிரளயத்தில் நீங்களே உங்களுக்குள் அனைத்தையும் உணர வேண்டியவர். உன்னுள் நான் என்பதை உணர்ந்தால் உங்களுக்குள்ளே அனைத்தும் என்பதை உணர வைக்கின்றோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், சிறுவடி போற்றிங்க.